ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாமா? என்னோட நெய்பர்ஸ் வீட்டு சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் குக்கிங் ஆயில், கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா தொக்கு மாதிரி வரணும். மசாலா பவுடர், மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க புளி தண்ணியை வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா வந்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் சேர்த்துருக்கலாம். நான் இன்னைக்கு சால மீன் தான் எடுத்திருக்கேன். எந்த மீனா இருந்தாலும் இதே மெத்தட்லேயே செய்யலாம். விளக்கெண்ணெய் ஊற்றி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்க மீன் குழம்பு செய்யும் போது குக்கிங் ஆயிலோட விளக்கெண்ணையும் சேர்த்து தான் செய்வாங்களாம். நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷா இன்னைக்கு தோட்டப்பயிர் இருந்துச்சு. அதுல தான் ஒரு பொரியல் செய்யலாம். எண்ணெயில கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க தோட்டப்பயிறு, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பொரியலும் ரெடி ஆயிரும். கொஞ்சமா தக்காளி ரசமும் வச்சுட்டேன். இந்த மீன் குழம்பு கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். அதுவும் மீன் குழம்பு வெஜ் பொரியலோட இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.